சைகை மொழிக்கும் பேசும் மொழிக்கும் இடையேயான ஓயாத மொழிப்போர் பற்றியது. எழுத்தாளர் அம்பை அவர்கள் எழுதின சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, இந்த சிறுகதை தொகுப்பின் பேரில் அமைந்த இந்த சிறுகதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வசந்தன், மைதிலி, தேன்மொழி ஆகிய 3 பேரை சுற்றி தான் இந்த கதை நடக்குது. மொழி ஒரு தொடர்பு, ஒலி இல்லாமலும் அது நேரலாம் என்று இந்த கதை உணர்த்துகிறது. வசந்தன், மைதிலி தம்பதியின் ஒரே குழந்தை தேன்மொழி, அவர்களது வளர்ப்பு மகள். பிறவியிலேயே காது கேட்காது தேன்மொழிக்கு. கதையின் தொடக்கமே வசந்தன் ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறுவதாக அமைகிறது. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் தவித்து வருகிற தம்பதிகளுக்கு வாராது வந்த மாமணி போல் தேன்மொழி மகளாக வருகிறாள். குழந்தை பேர் இல்லாதது வசந்தனை தான் மிகவும் தாக்குகிறது. தேன்மொழி அவர்களுக்கு மகளாக வந்தபோது வசந்தனுக்கு 45 வயது. ஆனால் மைதிலிக்கோ கற்பை இருப்பதாலேயே தான் உடலில் ஓர் உயிரை உருவாக்கி வெளியேற்ற வேண்டும் என்று தோணல. தேன்மொழிக்கு செவி கேட்கவில்லை என்று தெரிய வரும் பொழுது அதை வசந்தன் ஏற்க மறுக்கிறான். அந்த செய்தியை அவனால் தாங்க முடியவில்லை. அவள் வளர்ந்து வரும் வேளையில் தேன்மொழி சைகை மொழியை கற்றுக்கொள்கிறாள். உதட்டசைவை வைத்து மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்கிறாள். காது கேட்கும் கருவியின் உதவியால் வெளி உலகின் ஒலியை அறிந்து கொள்கிறாள். ஒலிகளின் ஆழத்தை கணக்கிட இயலாத அந்த கருவி அவளுக்கு ஒலி தாக்குதலாகத்தான் இருக்குது. தேன்மொழிக்கு நன்றாக சரளமாக பேசுவாள் என்றாலும் சைகை மொழியைத்தான் மிகவும் விரும்பினாள். ஆனால் வசந்தனுக்கோ அவள் சைகை மொழியில் பேசுவது எரிச்சலாக உள்ளது. தேன்மொழி கல்லூரி செல்லும்போது காக்லியர் அறுவை சிகிச்சை செய்வது குறித்து வசந்தன் பேசினான். ஆனால் தேன்மொழி ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் ஏற்பட்ட மனக்கசப்பில் அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். முழு பிரக்ஞையுடன் சென்றிருக்கும் ஒருவனை பின்தொடர்வது சரிதானா? இது தேடலா இல்லை வேட்டையா என்று மைதிலி நினைத்தாலும், ஆனால் அவனை சந்திக்காமல் திரும்பி வர அழைக்காமல் மௌனத்தை படிக்க வந்திருக்கிறாய். அதை புரிந்து கொள். எல்லாவற்றிலுமிருந்து முக்தி அளிக்கிறேன். எனக்கும் உனக்குமான காதலில் இருந்து என்ற முடிவும் மைதிலி எடுக்கிறாள். பல மெல்லிய உணர்வுகளை தாங்கியுள்ள இந்த கதை மூலம் மௌனத்தின் சத்தம் பேச்சை விட உறக்கமானது, சாந்தமானது என்ற எழுத்தின் மூலம் அம்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பல மெல்லிய உணர்வுகளை தாங்கியுள்ள இந்த கதை மூலம் மௌனத்தின் சத்தம் பேச்சை விட உறக்கமானது, சாந்தமானது என்று எழுத்தாளர் அம்பை அவர்கள் விவரிக்கிறார்.